இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி லைட்டாக ஒரு வதக்கிடலாம். அப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவைப்பட்டால் ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இது எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அடுத்து தக்காளி சேர்க்க போகிறோம். எப்பயுமே தொக்குக்கு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். நான் 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போடுறேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்குனதை போட்டுட்டு கிண்டிடலாம். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம எறா போடணும். க்ளீன் பண்ணி வச்சிருக்க எறாவை இப்போ இதில் போட்டுடலாம். எறா போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தொக்கு இந்த அளவுக்கு நல்ல திக்காக ரெடியாக இருக்கும். இதை சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.